ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஈவினிங் கொஞ்சம் சீக்கிரமாகவே பசி எடுத்துச்சு. நைட்டுக்கும் வந்து சப்பாத்தி தான் பிளான் பண்ணேன். சரி சும்மா ஒரு 2 ஸ்நாக்ஸ் மட்டும் செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணி உட்காந்தேன். கரெக்டாக வந்துட்டான். வந்து மாவை கொடு, சப்பாத்தி கட்டையை கொடுன்னு சொல்லி விளையாட ஆரம்பிச்சிட்டான். சரி, நானும் அவனை திட்டுறதுக்கு மூடும் இல்லை. சரி விளையாடட்டும், மாவில் தானே விளையாடுறான், வேறு எதுனா விளையாடினா கூட திட்டலாம், அதனால் விட்டுட்டேன். இந்த மாதிரி கை வச்சு விளையாடுவானே தவிர எந்த சாப்பிட்ற பொருள் கொடுத்தாலும் அதை வாயில் வச்சு சாப்பிட்ணுன்னு யோசிக்கவே மாட்டான். அது எல்லாமே என்னுடைய தப்பு தான். ஸோ நம்ம வந்து ஒரு குழந்தைய பெற்று வளர்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் எந்தெந்த விஷயம் செய்யணும் செய்யக்கூடாதுன்றது நமக்கு கண்டிப்பாக தெரிய ஆரம்பிக்கும். ஸோ ஹஸ்பண்ட் வந்து மீன் வாங்கிட்டு வந்தாங்க, ஆஃபர் போட்டிருந்தான். எனக்கு மீன்லேயும் ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா மத்தி மீன் தான். ஆனால் இந்த மத்தி மீனை இங்கே வந்ததுலேருந்து நான் வெறுத்துட்டேன். ஏன்னா இதில் மீன் முள்ளெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதனால் நம்மளுக்கு சாப்பிட கஷ்டமாக இருக்கும். இங்கே வந்து இருக்க மீன் கடைங்கள்லாம் சூப்பராக இருக்கும். எத்தனை கவர் போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், கிட்டத்தட்ட 4-5 கவர். இங்கெல்லாம் கவருக்கு கஞ்சத்தனமே பண்ண மாட்டாங்க. நமக்கு எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ரேப் பண்ணி நமக்கு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு தருவாங்க. ஸோ மீன் க்ளீன் பண்ணுறது ஒரு பெரிய டாஸ்க்காகவே இருந்தது. அப்புறம் கூட நான் வந்து மீன்லாம் க்ளீன் பண்ண மாட்டேன். ஹஸ்பண்டே எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. அது மீனாக இருந்தாலும் கறியாக இருந்தாலும் சரி. குழந்த பெற்றதுக்கப்புறம் தான் ஃபுல்லாக ஒரு ஓரளவுக்கு மீன் வாங்கினா நானே ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிவிடுவேன்ற அளவுக்கு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கு. அடிக்கிற குளிருக்கு வந்து நைட்லாம் பெட்ஷீட்டு பத்தவே இல்லை. சரி பொறுத்தது போதும் பொங்கி எழுன்ற மாதிரி பிளாங்கெட்டு துவச்சி ஹஸ்பண்ட் வந்து மடித்து வச்சுருந்தாங்க. அதை நான் வெளியே எடுத்து இனிமேல் ஏதாச்சும் நல்லா தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, குளிர் ரொம்ப மோசமாக இருக்குது. கிட்டத்தட்ட 16 டிகிரிக்கெலாம் போகுது. இருக்க போகிற நாளைக்கு எப்படியோ ஓட்ட போகிறேன்னு தெரியல. நான் வந்து புதுசுலலாம் இந்தளவுக்கு ஒரு குளிர் பார்த்ததே இல்லை. பட் இந்த டைம் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. எப்படி ஓட்டணும்னு தெரியல. என் பையனுக்கு டே டைம்லேயே வந்து ஸ்வெட்டர்லாம் போட்டு தான் வச்சுருக்கேன். ஏன்னா காலெல்லாம் ரொம்ப ஃப்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்குது. நாங்கள் வந்து கிட்டத்தட்ட இன்னும் 1 மந்த் கம்ப்ளீட் ஆகலை. வந்து அவனுக்கு ஆல்ரெடி 2 வீக்ஸ் வந்துட்டு ஃபுல்லாக சளியாக இருந்தது. அதையே நான் இப்போ தான் சரி பண்ணேன். அது சரி பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே கரெக்டாக நாங்கள் வரத்துக்கும் குளிர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கும் கரெக்டாக இருக்குது. ஸோ ஏகப்பொருத்தமாக இருக்குது. போன சளி மறுபடியும் வந்திருக்கு. அவனை எனக்கு தினமும் இங்கே குளிப்பாட்டுறதுனால, தலை குளிக்கிறதுனால, எப்படி இருந்தாலும் ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட்டானா இன்னும் அதிகமாகிடுது. ஸோ எப்படி மெயின்டைன்